إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله. وقال النبي صلى الله عليه وسلم إن أولى الناس بي المتقون من كانوا وحيث كانوا أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்ஆவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருவான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தையும் கபூல் செய்திருவான். கண்ணியமானவர்களே, புனிதமான ஷாபான் மாதத்தினுடைய நிறைவான ஒரு ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் புனித ரமதானை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு உயர்ந்த நிலை அல்லாஹ் தஆலா ஷாபானில் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்தருள்வானாக. சங்கையான ரமதானை நிறைவாக பெற்று எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் சாலிஹீன்களும், அருளாளர்களும், வலிமார்களும், நாதாக்களும், அல்லாஹுவின் அன்பை பெற்ற மேன்மக்களும் எத்தகைய நோன்பை வைத்தார்களோ அத்தகைய பூரணமாக நோன்பை வைத்து இரவு காலங்களில் தராவீகை நிறைவேற்றி புனிதமான குர்ஆன் ஷரீஃபோடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்தி நல்ல காரியங்களை எல்லாம் அதிகம் அதிகம் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வான். சங்கைக்குரியவர்களே, கடந்த 2 வாரங்களாக ஊடகங்களை கூர்ந்து கவனிப்பவர்கள் அந்த ஊடகங்களை திறந்தாலே உலக மக்களை பேரதிர்ச்சிக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கக்கூடிய செய்திகள் அதில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த 2 வாரங்களாய் அதில் வரக்கூடிய செய்திகள் நம்முடைய உள்ளங்களை எல்லாம் நடுங்க செய்கிறது, கொலை நடுங்க செய்கிறது. ஒரு சின்ன அளவிற்குண்டான ஒரு வீடியோ, ஒரு போட்டோஸும் கூட மிகப்பெரிய அளவிற்கு உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடியது. ஆம், அமெரிக்காவிலே உள்ள ஒரு கோடீஸ்வரரான யூதன் எப்ஸ்டீன் என்பவன், அந்த எப்ஸ்டீன் ஒரு ஃபைல்ஸ் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை சீர்குலைப்பதற்காக வேண்டி காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒன்று உருவாக்குனாங்க, கேரளா ஃபைல்ஸ்னு உருவாக்குனாங்க. இப்போ எல்லாரும் கடந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் கடந்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் யாரையும் பேச விடாமல் அவர்களை நிர்பந்தப்படுத்தி அமைதிப்படுத்தக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிர்பந்தமான நிலையை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உருவாக்கி வைத்திருக்கிறது. இது என்ன எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்? யார் அது? அந்த எப்ஸ்டீன் என்பவன் அமெரிக்காவினுடைய ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், மொசாத் அமைப்பினுடைய தூண். அவன் உலகத்தினுடைய அரசியல் தலைவர்களை எல்லாம், பெரும் பெரும் நிலையிலே உள்ளவர்களை எல்லாம் தன்னுடைய கையிலே போட்டுக் கொள்வதற்காக 14 வயது அல்லது அதற்கு கீழ் பருவ நிலையை அடையாத சிறுமிகளை எல்லாம் தந்திரமாக கடத்தி வந்து ஒரு தனி தீவை, 27,000 ஏக்கர் கொண்ட பல தீவுகள், இந்த தீவுகளிலே வைத்து அவர்களை ஆபாசங்களுக்காக, வக்கிரமங்களுக்காக, மந்திர தொழில் செய்வதற்காக அவர்களை கொலை செய்வதும், அறுத்து அவர்களுடைய இறைச்சிகளை, மாமிசங்களை சாப்பிடுவதும், தன்னுடைய மனோ இச்சையை தீர்த்து கொள்வதும் என்று உலக வரலாற்றில் கேள்விப்படாத அசிங்கமான மிக இழிவான ஒரு செயல்களை செய்தது என்பது என்று சொன்னால் உலகத்தினுடைய தலைவர்கள் என்று அறியப்படக்கூடியவர்கள், உலகத்தினுடைய தலைவர்கள் என்று அறியப்படக்கூடிய பெயர்கள் எல்லாம் அதிலே இருக்கிறது. இந்தியாவிலே தன்னுடைய மனைவியை கைவிட்ட இந்தியாவினுடைய பெரிய மனிதர் முதல் உலகத்தினுடைய தலைவர்கள் என்று அறியப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய ட்ரம்போ, இஸ்ரேலினுடைய ஆட்களோ, இதுவெல்லாம் அதிலே ஈடுபடக்கூடிய பெயர்கள். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெரிய வணிகர்கள் அவர்கள் எல்லாம் அந்த பெயரில் இடம்பெற்றிருக்கிறது.
அருமையானவர்களே, பேரதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தி, மனிதனை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி, அப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பார்க்கிறோம். அதனாலேயே இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இழி செயலில் தலைவர் என்று அறியப்படக்கூடியவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் தான் மனித புனிதராம் நமது உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மனிதரை நினைத்து பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நபித்துவத்தை சொல்வதற்கு முன்னால், மக்களுக்கு முன்னால் தங்களுடைய பரிசுத்தத்தை தான் கேட்டார். இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. மா ஜர்ரபனா அலைக்க இல்லா சிதுகா, உங்களுடைய விஷயத்தில் உண்மையை தவிர வேறு எந்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் பட்டதில்லை. நீங்கள் உண்மையாளர், நேர்மையாளர், பரிசுத்தமானவர் என்று எல்லோரும் அவர்கள் ஒப்புக்கொண்டார். அல்லாஹ்வும் கேட்க சொல்கிறான், நாயகமே கேளுங்கள், லக்கது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, 40 ஆண்டு காலம் உங்களோடு தானே வாழ்ந்தேன், 40 ஆண்டு காலம் உங்களோடு தானே நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவங்களை சொல்ல முடியுமா? குற்றமுறைகளை கை நீட்டி பேச முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை என்னிடத்தில் இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். இந்த உலகத்திலே வாழ்வின் எல்லா பாகங்களிலேயும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு தலைவர் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது சில பாவங்கள் இருந்தாலும் கூட இருக்கும் நிலைகளிலே ஒரு பரிசுத்தமான சமூகமா வாழ்வில், தன்னுடைய வாழ்வில் கடும் குளிருள்ள பகுதிகளிலேயும் கூட தன்னுடைய வாழ்வில் ஒரு சொட்டு மதுவையும் வாயில வைத்து பார்க்காத எத்தனையோ இளைய சமுதாயம் இன்றும் இருக்கிறது. இளைய சமுதாயம் உலகத்தில் ஆசாபாசங்களுக்கு உண்டான நிலையிலே மனிதர்கள் பெருத்து விட்ட பொழுது, இலகுவான முறையிலே போதைப் பொருள்கள் கிடைக்கின்ற இந்த காலகட்டத்திலே கூட அல்லாஹுவை பயந்து அதை தொட்டு பார்க்காத, ஏறிட்டும் பார்க்காத அந்த வாசனையை கூட நுகர்வதற்கு தங்களுக்கு இஷ்டமில்லாத ஒரு சமூகம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த இழிநிலையான செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை எப்படி அதபுபடுத்தினான், அத்தபனி ரப்பி ஃபஹஸன தஅதீபி, எனக்கு என் ரப்பு அதபை கற்றுக் கொடுத்தான். ஃபஹஸன தஅதீப், ஃபஹஸன தஅதீப், என்ன அழகான ஒழுக்கம், என்ன அழகான ஒழுக்கம். வாழ்க்கையிலே சிறந்த வாழ்க்கை அந்த ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை தான். மனதிலே வெறிச்சி ஏற்படாத நிம்மதியான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை தான். யார் பரிசுத்தமாக வாழ்கிறார்களோ மனதில் அதிகம் கவலை இருக்காது, மனதிலே அவர்களுக்கு உண்டான வெறிச்சி இருக்காது, மனதிலே இருட்டு இருக்காது, வாழ்க்கையிலே நெருக்கடி இருக்காது, ரிசுக்கிலே தட்டுப்பாடு என்பது வராது. எல்லா நிலையிலும் அளவு கூடவோ குறைவோ நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பரிசுத்தமான வாழ்க்கை இருந்தார். அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அத்தபனி ரப்பி ஃபஹஸன தஅதீபி, என் ரப்பு எனக்கு அதவை கற்றுக் கொடுத்தான். என்ன அதப்? ஹஷியத்துல்லாஹி ஃபி சிர்ரி வல் அலன், ரகசியத்திலும் பரகசியத்திலும் வெளிரங்கத்திலும் அந்தரங்கத்திலும் என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற அந்த பயத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. 4 பேருக்கு முன்னால் நல்லது செய்வதை உலகம் விரும்பும், பாவங்களை ரகசியமாக செய்ய உலகம் ஆசைப்படும். ஆனால் அந்த தனிமையான நேரத்திலும், யாரும் பார்க்காத நேரத்திலும், உலகமே அவர்களுக்கு மறைந்திருந்தாலும் அந்த நேரத்திலே கூட அல்லாஹுவை பயந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு அதவு இருக்கிறது. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குவதுதான் தன்னுடைய வாழ்வில் லட்சியம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கருதினார்கள், உருவாக்கினார். அதைத்தான் உருவாக்கினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். தான் மாத்திரம் இந்த உலகத்திலே பரிசுத்தமான வாழ்க்கையோடு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை உருவாக்கினார். நாம் எல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்ட பரிமாறிக்கொண்ட ஒரு வரலாறு தான் ஸல்லல்லாஹு ஹாதிம், அவருடைய ஒரு ஊழியர். ஸல்லல்லாஹு ஒரு வேலை சொல்லி அனுப்புனாங்க. போன இடத்திலே ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்மணியினுடைய அழகு அவரை ஈர்த்தது. குளித்ததை கொஞ்சம் கூர்ந்து வாழ்ந்து விட்டார். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ரசூலின் தோழர் அல்லவா நான், சஹாபி அல்லவா நான், இப்படி ஒரு மனோ இச்சைக்கு நான் ஆளாகி இப்படி ஒரு பார்வை பார்த்து விட்டேன் என்று ஸல்லல்லாஹு சமூகத்துக்கு வருவதற்கு வெட்கப்பட்டார். பாவமற்ற ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு. வருவதற்கு வெட்கப்பட்டார், வரவில்லை, காணவில்லை. 1 நாள் 2 நாள் பல நாட்கள் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஸல்லல்லாஹு உத்தரவு வந்து விட்டது, எங்கே ஸஹாபாவை காணவில்லை என்று. ஸல்லல்லாஹு அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபிகளை அனுப்பி தேடச் சொன்னார்கள். தேடினார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. பெருமக்களே, கதைகள் அல்ல இது. இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால்
அவர்கள் தெளிவாக எழுதப்பட்ட பொறிக்கப்பட்ட நம்முடைய வாழ்வின் முன்னுதாரணமான மக்கள் அந்த மக்கள், நன்மக்கள், மேன்மக்கள். தேடுகிறார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. பல பகுதிகளிலும் போய் தேடி ஒரு காட்டு பகுதியிலே சென்றால் அங்கே ஒரு ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற இடத்தில் கேட்கிறார், இப்படி யாரையாவது பார்த்தீர்களா? அவர் சொன்னார், ஒரு மனிதர் இரவு நேரத்தில் இந்த மலையினுடைய மேற்பகுதியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அழுது கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பகல் நேரங்கள்ல மேல போயிடுறார். அங்கே ஒரு சின்ன நீர் தடாகம் இருக்கிறது, அதை கொண்டு கழிப்பார் போல் தெரிகிறதுன்னு சொல்லிட்டார். தேடி போனார்கள். ஆம், கண்டார்கள். சாலுமா அவர்களை, சஹாபிகளை 2 பேரை உமர்லான பார்த்த உடனே நடுங்கி விட்டார்கள். என்னுடைய பாவத்தை பற்றி எதுவும் ஆயத்து வந்துருச்சான்னு கேட்டாங்க. என்னை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் கடிந்து கொண்டார்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, என்ன பாவம், என்ன, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னா, உங்களை அழைத்து வர சொன்னார்கள். அதில் செய்தனா சாலவா வெட்கப்பட்டார்கள், வருவதற்கு வெட்கப்பட்டார்கள். கடைசியிலே நிர்பந்தமாக அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவு எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது, அப்படியானால் இரவு நேரத்தில் அழைத்து செல்லுங்கள், எல்லோரும் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நான் தொழுகையில் சேர்ந்து கொள்கிறேன், அப்படி அழைத்து செல்லுங்கள் என்ற நிபந்தனையோடு வந்தார். அந்த பாவத்தினுடைய கடுமையும், ஒரு சின்ன பாவத்தினுடைய அந்த கடுமை உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக அவர்களுக்கு இருந்திருந்தால் வந்தாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். அங்கே தொழுகையில் சேர்ந்து கொண்டார்கள். தொழுத்து முடித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கேட்டார்கள், எங்க காணல? நான் பெரும்பாவம் செய்து விட்டேன் நாயகமே, பெரும்பாவம் செய்து விட்டேன். சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருக்கலாம், என்னிடத்தில் சொல்லி இருக்கலாம், ஏன் நீங்கள் அங்கெங்கே போனீர்கள்? இல்லை நாயகமே, என்னுடைய பாவம் அதை விட பெரிதுன்னு சொன்னாங்க. என்னுடைய பாவம் அதை விட பெரிதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய உள்ளத்தில் இருந்த வேதனையை, அந்த பாவத்தினுடைய கடுமையை உணர்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அழைத்தார். அழைத்து வாங்கின ஆறுதல் சொல்லி அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் துஆ செய்து அனுப்பிச்சு வச்சாங்க. ஆனால் வீட்டில் சென்றாலும் அவரால் நிம்மதியா இருக்க முடியவில்லை. எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பாடுபட்டார்களோ அதற்கு நான் தடையாக அல்லவா இருந்து விட்டேன், அதற்கு மாற்றமாக ஒரு பாவத்தை அல்லவா நான் செய்து விட்டேன். கற்பனை செய்ய முடியுமா? இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு போனாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. பல நாட்கள் உடல்நிலை சரியில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி நோய் விசாரிக்க வந்துட்டாங்க. எங்க காணல சாலபா, வாங்க. படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய தலையெடுத்து தங்களுடைய மடியில வைத்தார். தலையெடுத்து தங்களுடைய மடியில உடனே தலைக்கல் இறக்கிட்டாங்க. அப்படி ஒரு மடி அல்ல, அது பரிசுத்தமான மடி. நாயகம், நான் ஒரு பாவி நாயகம் என்று, நான் ஒரு பாவி. உள்ளத்தினுடைய வேதனையின் கடுமை எப்படி இருந்திருந்தால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்காக துஆ செய்துட்டு அதுக்கு பிறகு போனாங்க. ஆனால் வரலாற்றில் வருகிறது சில நாட்கள் தான், சில நாட்கள் தான். அதில் செய்தனா சாலுமா அவர்கள் வஃபாத் ஆயிட்டான். வேதனை இல்லை, வஃபாத் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். வரலாற்றிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கால்களை எல்லாம் அப்படி முன்ன காலை ஊனி ஊனி நடக்கிறார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை, ராயினாக தம்ஷி அலா தராபி அனாமிலி, உங்களுடைய விரல்களுடைய ஓரத்தை கொண்டு கால்களால் நடந்து வருகிறீர்களே. கால், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வல்லதி பஅஸனி பில் ஹக்கி நபியா, என்னை நபியாக அனுப்பினானே அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா கதர்து அன் அலா ரிஜ்லி அலல் அர்த் மின் கஸ்ரத்தி அஜ்னிஹத்தி மன் நஸல லிதஷ்யீஹி மினல் மலாயிகா, என்னுடைய கால்களை விரித்து வைக்க இயலவில்லை, எங்கே பட்டாலும் மலக்குமார்களுடைய ரெக்கை என்னுடைய காலில் பட்டுக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெரும் மலக்குமாருடைய கூட்டம் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான தௌபாவை அவர் செய்திருக்கிறார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை குறித்து சொன்னார். அருமையானவர்களே, அதனால் இந்த உலகத்தில் பாவமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்டார். நோன்பும் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. நோன்பு வையுங்கள், ஏன் என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக இறையச்சம் உள்ளவர்களாக, பாவமற்றவர்களாக, பாவத்தை செய்வதற்கு நீங்கள் துணிய மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோன்பு உண்டாக்கும். உலகத்தில் எல்லா அமல்களிலேயும் நோன்புக்கும் குர்ஆன் சொல்லக்கூடிய வித்தியாசம், லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு தக்வாவை தரும் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் நம்முடைய நோன்பை தக்வாவை தரும் நோன்பாக ஆக்கி அருள வேண்டும். பெருமக்களே, யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், அவருக்கு பிடித்தமான எவ்வளவு உயர்ந்த உணவு இருந்தாலும், அவர் உண்ணாமல் பருகாமல் புலன் வழி செல்லாமல் ஒரு நிய்யத்தை வைத்திருக்கிறார் என்ற காரணத்தினால் எப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்களும் சின்ன பிள்ளைகளும் கூட
சின்ன பிள்ளைகளும் கூட அந்த நேரத்திலே எவ்வளவு ஒரு பக்குவமாக இருக்கக்கூடிய, பேணுதலாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சியை, ஒரு இறை அச்சத்தினுடைய பயிற்சியை, ஒரு தக்வாவுடைய பயிற்சியை நோன்பு தருகிறது. அதுதான் மனித சமுதாயத்தினுடைய லட்சியம். மனித சமுதாயத்தை, இப்படிப்பட்ட ஒரு மனித சமுதாயத்தை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். உருவாக்க வேண்டும். நாம் எல்லாம் வரலாற்றில் புதிய செய்திகள் அல்ல, நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யமனுக்கு போய் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு உங்களில் யார் தயார்? மார்க்கத்தையும் சொல்ல நாங்கள் நிர்வாக காரியங்களையும் பார்க்கணும், யார் தயார்னு கேட்டாங்க. சையதுனா சித்தீக்குல் அக்பர் எழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல, போங்க வேணான்னு ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு அவங்க உட்கார்ந்துட்டாங்க. உமர் தான் எழுந்தார்கள், அவர்களை ஒன்றும் சொல்லவில்லை. கடைசியா சையதுனா முஆத் இப்னு ஜபல் தான் எழுந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு பேரையும் சொல்லாததற்கு காரணம் இருக்கிறது. முஆத் இப்னு ஜபல் தான் எழுந்திருக்கிறார்கள். வீட்டுல போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க, யமனுக்கு போங்கன்னு சொன்னாங்க. தாயார் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், என் மகன் யமனுக்கு போறது நான் விரும்பல நாயகமே. உங்கள் முன்னால் அமர்ந்து உன்னுடைய திருமுகத்தை பார்த்து உன்னுடைய அருள் உபதேசங்களை கேட்டால் என்னுடைய மகனின் ஈமானில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்குமே. பிரிகிற காரணத்தினால் ஈமானில் குறை வருமன் பயப்படுறேன்னு சொன்னாங்க. ஈமானியத்தான தன்மை உள்ள அந்த பெண் சொன்னாங்க, இல்லை, அவரை கொண்டு அங்கே நிறைய வேலைகள் ஆக வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் அவரை கொண்டு பல பேருக்கு ஹிதாயத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு வழி அனுப்பி வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில யாரை இப்படி வழி அனுப்பி வைக்கல. முஆதுன் ராகிபுன் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி தஹ்த ராஹிலத்திஹி. முஆத் ரலியல்லாஹு வாகனித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே நடந்து வர்றாங்க, வாகனத்தை பிடித்துக் கொண்டு நடந்து வருகிறார்கள். பல்வேறு உபதேசங்களை செய்து வந்தார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், யா முஆத் அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி வ லஅல்லக அன் தமர்ர பி மஸ்ஜிதி வ கப்ரி. முஆத் அவர்களே, நீங்களும் நானும் சந்திக்கும் கடை சந்திப்பாக இதுவாகத்தான் இருக்கும். இனிமே என்ன சந்திக்க முடியாது நீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட வஃபாத்து நபியை சொன்னா நம்மளால தாங்க முடியலைங்கும் பொழுது அந்த பேருடைய இந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீனை கண் முன்னால் இனிமேல் காண முடியாத அவருடைய வெளிப்படையான உலகத்தில் என்று சொன்னால் எப்படி தாங்க முடியும்? அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கூட பார்க்க முடியல, முகத்தை திருப்பி கொண்டு சொன்னார்கள், முஆத் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். எப்படிப்பட்ட உபதேசம்! மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதிக்க வேண்டிய அழுத்தமான செய்தியை சொன்னார்கள். உலகம் மாந்தருக்கான செய்தி. என்னுடைய நேசத்தையும் என்னுடைய நெருக்கத்தையும் பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் அல் முத்தகூன், அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக பாவங்களை விட்டு ஒதுங்கி நன்மையான காரியங்களை எல்லா காலத்திலும் செய்பவர்கள். மன்கானு, யாராக இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தார் அவர்கள் தான் எனக்கு நெருக்கமானவர்கள். என் அருகில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, எனக்கு நெருக்கத்தையும் என்னுடைய நேசத்தையும் பெற்றவர்கள். அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய அவர்கள் தான் என்னுடைய நேசத்தை பெற்றவர்கள் என்று இந்த உலகத்தில் சொல்லி காட்டினார்கள். பாவமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பாடுபட்டார். அதுதான் ஒரு மனித வாழ்க்கையிலே நிம்மதியை தரும், அதுதான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய மேன்மையை தரும். அப்பகைய மனிதர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். அருமையானவர்களே, நாம் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த முஃமின்களாக இருக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய புனிதமான ரமலானை அல்லாஹ் நமக்கு சலாமத்தாக ஆக்கி தர வேண்டும். நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நிறைவான முறையிலே நோன்பை நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் ஆசைப்பட்டு கேட்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரமலான் கிடைப்பது சாதாரணமானதல்ல. ரமலான் கிடைப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது, நாம் எல்லாம் கேள்விப்பட்டதுதான். ரமலானை பற்றி கேள்வி சொல்லும் பொழுது உலமாக்கள் சொல்லக்கூடிய செய்தி தான். ஒரே நேரத்திலே 3 பேர் ஈமான் கொள்கிறார்கள். ஒரே நேரத்திலே. அதிலே ஒருவர் ஒரு யுத்த களத்தில் கலந்து ஷஹீதாகிவிட்டார். அடுத்து கொஞ்ச நாள்கள் கழித்து நடந்த ஒரு தற்காப்பு யுத்தத்திலே ஒருவர் கலந்து ஷஹீதாகிவிட்டார். 3வது ஒரு மனிதர் மாத்தாலா ஃபிராஷி கொஞ்ச நாள் கழித்து, சில வருடங்கள் கழித்து படுக்கையில் படுத்து இறந்துட்டாங்க. இந்த 3 பேரையும் கனவு காணுகிறார்கள். ஒரு சஹாபி பெருமகனார். யார் படுக்கையில் படுத்து இறந்தாங்க அந்தஸ்துல உயர்ந்த நிலையிலேயும் சொர்க்கத்தில் உன்னத தரஜாவிலும் இருக்கிறார்கள். 2வது இறந்தவர் அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில், 1வது இறந்தவர் 3வது ஸ்தானத்தில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ட கனவை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதில் ஆச்சரியத்துக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. நாயகமே, அவங்க எல்லாம் யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டாங்க, ஆனா இவர் படுத்த படுக்கையில தான் இறந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அவருடைய ரமலானை எங்கே கொண்டு வைப்பதுன்னு கேட்டாங்க. அவருடைய நோன்பை தொழுகையை அவர் செய்த இபாதத்தை எங்கே கொண்டு வைப்பதுன்னு கேட்டாங்க.
வாழ்க்கையில ஒரு ரமலான் கிடைப்பது மகத்தான பாக்கிய பெருமக்களே. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் 6 மாத காலம் துவா செய்திருக்கிறார், யா அல்லாஹ் எங்கள் ரமலானை தா என்று. அடுத்த 6 மாத காலம் ரமலானில் செய்த அமல்களை கபூல் செய்து துவா செய்திருக்கிறார். அதனாலே பிறர்க்கரிய ஒரு மகத்தான பேராக புனிதம் மிகுந்த ரமலான் நம்மை எதிர்நோக்கி வருகிறது. அந்த புனிதமான ரமலான், புனிதமான நோன்பு நமக்கு தரக்கூடிய பயிற்சியிலே உன்னதமான பயிற்சி. பாவமற்ற ஒரு சமுதாயமாய் நோன்பு வைத்திருந்தாலும் கண்களால், காதுகளால், அவயவங்களால், நாவால், உறுப்புகளால் பாவங்கள் இல்லாத ஒரு நிலையிலே அத்தகைய ஒரு நோன்பாக நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ஒரு பரிசுத்தமானவர்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. நாம் தெரிந்தோ தெரியாமலோ கடந்த காலங்களில் நம்மிலிருந்தும் ஏற்பட்டு விட்ட பாவங்கள், குற்றங்குறைகள் அனைத்தையும் கருணையுள்ள ரஹ்மான் மன்னித்தருள்வானா, நம்மை மன்னித்தருள்வானா, அவன் நம்மை பொருந்திக் கொள்வானா, உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானா. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமலானை சந்திப்பதற்கும் அவைகளெல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீவை தந்தருள்வானா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.